இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோலி இங்கே வந்து செம்மையாக குட்டி போட்டு தெறிக்க விட்டிது கைஸ். ஆமாம் கைஸ், நான் மொத்த பிரெண்டான மோலியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேங்கில் போட்டு வச்சுருந்தேன். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உடனே பச்சை கலரில் ஆகிடுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில மேலே இருக்குது. ஃபீமேல் சாப்பிட்லன்னா கூட வந்து மேலுங்க வந்து பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கைஸ், மறுபடியும் நம்ம ஒரு டேங்க் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மோலி ஃபிஷ்ஷாக பிடிச்சி போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமாம் கைஸ், இந்த தண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பச்சை கலர் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப ஆல்கியெல்லாம் சேர்ந்துடுது கைஸ். ஆனால் இது மீனுங்க நல்லது தான். ஆனால் வந்து பொதுவாக வந்து அந்த மாதிரி தண்ணியில் வந்து மீனுங்க வந்து கீழே இருந்தால் பரவாயில்ல கைஸ். ஆனால் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா மீனுங்கெல்லாம் மேலே சுற்றினிதுங்க. அதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது போல இது. அதனால தான் கைஸ் பாருங்கள், இப்போ எல்லாம் ஓரளவுக்கு பிடிச்சி போட்டேன் பாருங்க கைஸ். நான் இப்போ ஆஃபர் போட்டுக்கிறேன் கைஸ். நான் பெட் ஷாப்பில் வந்து ஒரு பீஸ் வந்து 5 ரூபான்னு சொல்லி போட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து மீன் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. நான் 5 ரூபா வச்சுருந்தேன். அந்த மாதிரி பசங்க ஏமாறா சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வர பசங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 5 ரூபாய் கொடுத்துருங்க கைஸ் மீன். ஆமாம் கைஸ், இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற மீன் எந்த மீன் எடுத்தாலும் 5 ரூபா. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், சி யூ, டேக் கேர்.